திஸ் இஸ் கோயிங் டு பி a வெரி பிக் ப்ளோ. அதாவது அமெரிக்காவுக்கு வந்து இது பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருக்க போகுது. ஏன்னு கேட்டா இப்போ அவங்களோட நெட் டெட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $38 ட்ரில்லியன். சரிங்களா? இந்த உலகத்திலே இருக்கிறதுக்குள்ள கடங்கார ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு அமெரிக்கா தான். நம்ம கையெல்லாம் கிடைக்கல கிடைக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அவரு. இது வந்து ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரி நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது உலக நாட்டுல வந்து பல பேரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கிடைக்கும்ங்கிறதுல வந்து எனக்கு எள்ளளவு கூட நம்பிக்கை கிடையாது. 99% மக்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம் மக்கள் நிறைய பேர் வந்து இனிமே இந்த ஊர்ல இருக்கணுமான்ற தீர்மானத்துக்கு கூட வந்துட்டாங்க. பல பேர் வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊருக்கு. இட் இஸ் ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின். அதாவது ஒரு காலத்துல வந்து ஆஹா அமெரிக்கா அமெரிக்கா தான் உலகமே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் நம்மளுக்கு தேவையில்லை, மோடிஜியை கூட சேர்த்துக்குங்க, இப்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுதான் இன்னைக்கு. தி யூரோப்பியன் யூனியன் தே வாண்ட் மோடி டு ஜாயின் த. இப்ப வந்து ஒரு பெரிய குண்டா இருக்கான்னு வச்சுங்க ஒரு ஊர்ல, அவருக்கு மாமல் கொடுப்பாங்களா? அந்த மாதிரி நிலைமைன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நாடுகள் எல்லாருக்குமே இவர் தான் குண்டா. ஏதாவது பிரச்சனைனா இவர் வந்து முன்னாடி நின்று தலைமை தாங்கி காப்பாத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் வந்து இவரை நம்பிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு. ஆனா இவர் பார்த்தா அந்த மாதிரி பண்ற மாதிரி இல்லை. இப்ப என்ன சொல்றாரு திடீர்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஏதான ஒரு வாரம் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா காமிங்க. ஏதான ஒரு வாரம் சொல்லுங்க. ஈராக்ல போனாங்க, அடி வாங்க, திரும்பி வந்தாங்க. வியட்நாம்ல ஆரம்பிச்சாங்க, அங்க அவங்க அடிச்சு இறக்குனாங்க. இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க மொத்தத்தையும் விட்டுட்டு. இப்ப அவங்க ஆப்கான்ஸ் எல்லாம் அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வச்சுன்னு கோடிக்கணக்கான வேல்யூ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வச்சு இப்ப அவங்க பாகிஸ்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹிஸ்டரி இதுதான். இது வரைக்கும் எங்கேயும் போய் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனா கதை மட்டும் நல்லா பெருசா பேசுவாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நிலைப்பாட்டில இருந்து தினந்தோறும் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்ல காரணம் என்ன சார்? அவரோட பொருளாதாரத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறது இல்ல. இன்னைக்கு ஒரு பேச்சா இருக்கு, நாளைக்கு ஒரு பேச்சா இருக்கு. அவரோட செயல்பாடுகள் வேரியேஷன்ல இருந்துட்டே இருக்க காரணம் என்னவா சார் இருக்கு? அதாவது ட்ரம்ப் வந்து நான் ஆக்சுவலா 2-3 மந்த்ஸ் முன்னாடியே ஒரு பேட்டி கொடுத்தப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி இவர் பேசுறது வந்து எந்த விதத்திலயும் வந்து எடுபடாது. கடைசியில வந்து இவர் எங்கேருந்து ஆரம்பிச்சாரோ அங்கே திரும்பி ஒரு நிலைமைக்கு வருவார் அப்படின்னு சொன்னேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேக் ஃபுட்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரோட பிரச்சனை இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து முதல்ல வந்து 5-6 கண்ட்ரி இருந்தது, 18 கண்ட்ரி ஆச்சு. இப்ப இருக்க இருக்க வந்து நிறைய கண்ட்ரிகள் வந்து அதுல இணைந்துகிட்டே வராங்க. சோ இதனால வந்து மெயின் ப்ராப்ளம் என்னன்னா டாலரோட ஆதிக்கம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி a வெரி பிக் ப்ளோ. அதாவது அமெரிக்காவுக்கு வந்து இது பெரிய ஒரு பிரச்சனையா வந்து இருக்க போகுது. ஏன்னு கேட்டா இப்போ அவங்களோட நெட் டெட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $38 ட்ரில்லியன். சரிங்களா? இந்த உலகத்திலே இருக்கிறதுக்குள்ள கடங்கார ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து இப்போதைக்கு அமெரிக்கா தான். அண்ட் அவங்களோட எக்கானமி எப்படி ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அவங்க வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வித்து தான் அவங்க பொழப்பையே நடத்துறாங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்ப அமெரிக்கால வந்து மேனுஃபேக்சரிங்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான பொருட்கள் தான். அதாவது மெயினா வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், கன்ஸ், அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல்ஸ். ஓகே. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்கள்லாம் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் யூ கேன் சே இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சிப்ஸ் அது இது எல்லாத்துலயுமே அவங்களோட ஆதிக்கம் இருக்கு. இருந்தாலும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானவை 90% வந்து வெளியில இருந்து தான் அவங்க இம்போர்ட் பண்றாங்க. இப்போ இவர் வந்து நம்ம இது என்ன சொல்றது, டாரிஃப் விதிக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஏதான உபயோகம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து எந்த விதமான உபயோகமும் கிடையாதே தவிர இப்போ அமெரிக்காவுக்கு தான் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. இப்ப அதனாலதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உள்ள இருக்கிறவர்கள் பிளஸ் அங்க வாழும் மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பு அடையறதுனால அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறதுனால இப்ப வழி இல்லாம அவர் சொன்னதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீஸ் கமிங் பேக். இதுதான் ஆக்சுவல் உண்மை. அதே போல தனக்கு வந்துட்டு நோபல் பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அறிவிப்புலாம் ஐநா சபையிலேயே வந்துட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. என்ன சார் காரணம்? நான் இது வரைக்கும் 7 போரை நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் வேர்ல்டுல அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல பல முறை வந்து அவர் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸும் சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபாரின் ரிலேஷன் பீப்புளும் இதை பத்தி ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. அவர் பேசுறது தவறு. எங்க இரண்டு நாடுகளுக்கு நடுவுல மத்தியஸ்தம் பண்றதுக்கு மூணாவது யாரும் எங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமையை இது வரைக்கும் நாங்க வந்து எதிர்பார்க்கல யாருக்கிட்ட இருந்தோம்.
சோ அவர் பேசுறதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது அப்படின்னு பல முறை சொல்லியாச்சு. இப்ப அவர் வந்து அவருக்கு தேவை வந்து நோபல் பரிசு. நோபல் பரிசு வந்து சும்மா நம்ம கைலாங்கடைகளை கிடைக்கிற மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அவரு. இது வந்து ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரி நினைச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது உலக நாட்டுல வந்து பல பேரும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதான் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கிடைக்கும்ங்கிறதுல வந்து எனக்கு எள்ளளவு கூட நம்பிக்கை கிடையாது. அவரு பாவம் ஏதோ ஆசைக்கு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த சோன் பாப்படியை பார்த்தா கலர் கலரா இருக்குன்னு கேட்குமே அந்த மாதிரி. அவருக்கு கிடைக்குமாங்கிறதுல வந்து எனக்கு கண்டிப்பா வந்து நம்பிக்கை கிடையாது. அமெரிக்கா அதிபர் வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட்ல இருக்காரு அப்படின்னு பட்சத்துல இந்தியா அதுக்கான பதில் எப்படி சார் இருக்காங்க? அவங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இந்தியா மத்திய அரசு இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்குமே? அதாவது இப்ப நீங்க வந்து எக்கனாமிக்லி பாத்தீங்கன்னா அவசியம் அனாவசியம் இருக்கு. இப்ப வந்து எனக்கு தேவை அப்படின்னு நான் வரும்பொழுது நான் அடிபணிஞ்சு போகணும். அதுதான் வந்து சராசரி எந்த மனுஷனோட அவசியமும் கூட. இப்போ அமெரிக்கா தான் வந்து வாங்குற நிலைமையில இருக்கு. நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் அதிகபட்சமாக பேசிக் மெடிசன்ல இருந்து அவங்களோட ஜெனரிக் மெடிசன்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவைப்படுற ஸ்டீல், இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டீல் எல்லாம் கூட இங்க இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்றோம். அதே மாதிரி அவங்களுக்கு கார்மெண்ட்ஸ், ஒரு காலத்துல வந்து இந்தோனேஷியாவும் நம்ம பங்களாதேஷும் வந்து பெரிய லெவல்ல அவங்களுக்கு கார்மெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பங்களாதேஷ் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆனதுனால, ஏன்னா அவங்க ட்ரேட் ரூட் வந்து நம்ம வழியா தான் போயிட்டு இருந்தது. இந்தியா மூலமா தான் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப மோடிஜி அதை கம்ப்ளீட்டா இவங்க பங்களாதேஷிஸ் பண்ண பிரச்சனையினால கம்ப்ளீட்டா அதை வந்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ கார்மெண்ட்ஸ் வந்து போறது கம்ப்ளீட்டா நின்னு போச்சு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இப்ப வந்து பங்களாதேஷோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது. அது வந்து அது வந்து வேற கதை. இப்போ அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா சராசரி மனுஷன் ஒருத்தனுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு $1500 அவங்களோட அன்றாட செலவுக்கு தேவை அப்படின்னா ஒரு மாதத்திற்கு. இப்போ அது எப்படியும் வந்து 150% ஏறி இருக்கு. அதாவது 1500ல $2500 $3000 வரைக்கும் தேவைப்படுறது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்திருக்காங்க. சோ அவங்க பட்ஜெட்ல வாழக்கூடியவங்க சராசரி மனுஷர்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய அடி. இப்ப எல்லாத்துலயுமே கை வச்சிட்டாரு அவர் வந்து. எங்க இந்தியால இருந்து என்ன பொருள் வந்தாலும் அது மேல 25% டாக்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே இங்க தானே போகுது. ரைஸ் நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. வீட்டை இம்போர்ட் பண்றாங்க. கிராசரி நம்ம இது நம்ம என்ன சொல்றது சீரியல்ஸ் பல்சஸ் அதெல்லாம் கூட அவங்க இம்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் பெரிய அளவுல இம்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி மெடிசின்ஸ் கம்ப்ளீட்டா ஜெனரிக் மெடிசின்ஸ் கம்ப்ளீட்டா இங்க இருந்து தான் போய்கிட்டு இருந்தது. ஓகேங்களா, ஸ்டீல் இப்படி நம்ம எதெல்லாம் எண்ணமோ எல்லாத்துலயுமே வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீ என்னோட ப்ராடக்ட் நான் இம்போர்ட் பண்ற ப்ராடக்ட் நீ வந்து டாக்ஸ் போட்டேன்னா அதனால பாதிக்கப்பட போறவங்க யாரு? உங்க ஊர் மனுஷங்க தான். உங்க ஊர்ல இருக்கிற சாதாரண மனிதர்கள் தான் இந்த டாக்ஸ் வந்து பே பண்ண போறாங்க. இன்னைக்கு அவங்க ஊர்ல வந்து சாதாரணமா ஒரு 2 பவுண்ட்ஸ், அதாவது ஒரு பவுண்டு மட்டன், நான் வெஜிடேரியன் எல்லாம் அவங்கலாம் பெரும்பாலானவர்களும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க. ஒரு பவுண்ட் மீட் வந்து $2 இருந்தது. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட $12 வரைக்கும் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க சில இடங்கள்ல. சில இடங்கள்ல $7 போயிருக்கு, சில இடத்துல $6 போயிருக்கு. பால் அதே மாதிரி $2.5 வித்த பால் இன்னைக்கு $3.5 $4 ஆயிருக்கு. சோ இப்படி பேசிக் அவங்களுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லயே இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேர் ஆர் மெனி வெரி வெரி பிக் ஸ்டேட்ஸ் லைக் இப்போ கலிபோர்னியா பாருங்க, அதே மாதிரி ஹியூஸ்டன் பாருங்க. அது மாதிரி பெரிய அதாவது அங்க இருக்கக்கூடிய டாப் லெவல் டவுன்ஸ் கலிபோர்னியா, ஹியூஸ்டன், அதுக்கப்புறமா நியூயார்க், இங்க எல்லாம் மக்களால வாழ முடியல. அதாவது இன்னைக்கு இந்த மாசத்துல வந்து எனக்கு ஒரு $5000 இருந்து $8000 சம்பாத்தியம் வருது அப்படின்னா அதுல நான் பட்ஜெட் பண்ணேன்னா இதுக்கு இவ்வளவு வேணும், சாமான் வாங்குறதுக்கு இவ்வளவு வேணும், வீட்டு வாடகைக்கு இவ்வளவு கொடுக்கணும், இப்படி எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். இன்னைக்கு வீட்டு வாடகை வந்து இட் இன்க்ரீஸ் பை 30 to 40%. அதாவது $100 இருந்தது இன்னைக்கு $130 இருக்கு அப்படின்னா $1000 இருந்த வீடு வந்து இன்னைக்கு $1300 ஆயிருக்குன்னா அவங்களால எப்படி தாக்கு முடிக்க முடியும்? அண்ட் ஒரு பட்ஜெட்ல வாழக்கூடியவங்க அந்த மாதிரி இடத்துல இருந்தவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, இப்போ விசாவை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இதனால என்ன பிரச்சனை? அங்க மேக்சிமம் இவங்களுக்கு வந்து கொரியால இருந்து ஜப்பான்ல இருந்து அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய டூரிசம்ல மெனி ஸ்டேட்ஸ், அவங்க அமெரிக்கால பல ஸ்டேட்ஸ் வந்து டூரிசம்னாலேயே வந்து வாழ்ந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப அந்த ஸ்டேட் எல்லாமே அடிபட்டு போச்சு. ஏன்? சம்பாத்தியம் கிடையாது, வருமானம் இல்ல. ஹோட்டல்ஸ் எல்லாம் பல பல ஹோட்டல்ஸ் வந்து மூடிட்டு போயிட்டாங்க. அதை இவங்க இனிமே பிசினஸ் பண்ண முடியாதுன்னு நிலைமைக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம இங்க உட்காந்துருக்கோம், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அமெரிக்காவில் நடக்கிறது இங்க 99% மக்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல
நம் மக்கள் நிறைய பேர் வந்து இனிமே இந்த ஊர்ல இருக்கணுமான்ற தீர்மானத்துக்கு கூட வந்துட்டாங்க. பல பேர் வந்து திரும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊருக்கு. இட் இஸ் ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின். அதாவது ஒரு காலத்துல வந்து ஆஹா அமெரிக்கா அமெரிக்கா தான் உலகமே அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வெறுத்து போய் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. ஏன்னா இன்னைக்கு எக்கனாமிக்கலி த ஃபாஸ்டஸ்ட் growing டெமோக்ரஸி இஸ் இந்தியா. நம்ம 6%க்கு மேல வந்து நம்மளோட ஜிடிபி வந்து growth இருக்கு. அமெரிக்கா அதே பாத்தீங்கன்னா 2.4 2.6 இருந்தது. அதுலயும் 0.5% இன்னும் இறங்கி போச்சு. இந்த ஆள் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் இறங்கி போச்சு. சோ அவங்களோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் கோயிங் டவுன் அண்ட் அவங்க கடன் வந்து ரொம்ப மேல் தரத்துக்கு போயிருச்சு. அவங்க ஒரு போரா அங்கங்க போரை கிளப்பி விட்டு சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கும் வந்து பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே யாருமே போர்ல இறங்கக்கூடாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை விட இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்றாங்க, ட்ரம்ப் நம்மளுக்கு தேவையில்லை, மோடிஜியை கூட சேர்த்துக்குங்க, இப்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்ற லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுதான் இன்னைக்கு. தி யூரோப்பியன் யூனியன் தே வாண்ட் மோடி டு ஜாயின் த. மோடி வந்து அவங்களோட சேரணும், எங்களுக்கு ட்ரம்ப் தேவையில்ல. ஏன்னா இந்த மனுஷன் என்னைக்குமே சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேச மாட்டேங்கிறாரு, எல்லாம் மிரட்டி மிரட்டி வேலையை வாங்குறாரு. இப்ப புதுசா இன்னொரு மிரட்டல் உருட்டல் பண்ணியிருக்கிறாரு எல்லா யூரோப்பியன் யூனியன்ல. உங்களோட பட்ஜெட்ல 5% வந்து நீங்க வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வாங்கணும், நீங்க உங்களோட என்ன ராணுவ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், பதில் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல இருக்க மிக்கவாற கண்ட்ரிஸ் வந்து எல்லாமே டிபெண்ட் ஆன் அமெரிக்கா ஃபார் தேர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு பெரிய குண்டா இருக்கான்னு வச்சுங்க ஒரு ஊர்ல, அவருக்கு மாமூல் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நிலைமைன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற நாடுகள் எல்லாருக்குமே இவர் தான் குண்டா. ஏதாவது பிரச்சனைனா இவர் வந்து முன்னாடி நின்று தலைமை தாங்கி காப்பாத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் வந்து இவரை நம்பிட்டு இருந்தாங்க, பண்ணிட்டு. ஆனா இவர் பார்த்தா அந்த மாதிரி பண்ற மாதிரி இல்லை. இப்ப என்ன சொல்றாரு திடீர்னு, 5% ஆஃப் யுவர் எக்கானமிக்கு இது ஜிடிபில 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஃபார் ஆர்ம்ஸ். அது எதுக்கு பண்றாருன்னா, திரும்பி அவங்க இவர்கிட்ட தானே வந்து ஆர்ம்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆனா அவருக்கு புரியல, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து இந்தியன் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. லைக் த பிரம்மோஸ், லைக் த ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிசைல், அதே மாதிரி நம்ம மிசைல் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் ரொம்ப டெவலப்டா நம்ம தரப்புல இருந்து படுறதுனால இப்போ பிலீஃப் ஆன் ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். அண்ட் இப்போ மக்களோட ஐஸ் எல்லாம் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் நம்ம கிட்ட வாங்கணும். ஏன்னா தேர் ஆல், அதாவது எதுவுமே இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அந்த பொருள் எவ்வளவு வேல்யூபிள், அது இஃபெக்டிவ்னு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். இப்போ சைனா கிட்ட இருந்து யாரும் வாங்குறதுக்கு விரும்பல. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு எல்லாமே வந்து புஸ்வானம், எதுவும் வேலை செய்யாது. கரெக்டா நேரம் வரும்போது வேலை செய்யாது. அவங்க செக்யூரிட்டி சிஸ்டம் பாருங்க, அவங்க ரடார் சிஸ்டம் பாருங்க, அவங்களோட மிசைல்ஸ் பாருங்க, அவங்களோட ஏர்கிராஃப்ட் பாருங்க, எல்லாமே இந்த நம்மளோட சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்ல கிளியரா தெரிஞ்சு போச்சு. சோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ்ல நெக்ஸ்ட் வந்து இந்தியா இஸ் கோயிங் டு பி கோயிங் அஹெட், இட் இஸ் கோயிங் டு க்ரோ அண்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஃப்ரம் பையிங் ஃப்ரம் இந்தியா தேர் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அண்ட் மிசைல் சிஸ்டம்ஸ், ராக்கெட்ஸ் இதெல்லாம் வாங்க போறாங்க. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவருக்கு இன்னொரு பயம் என்னன்னா, இருக்க இருக்க ஆதிக்கம் வந்து அமெரிக்கன் சென்ட்ரிக்கா இருந்து இப்போ வந்து இந்தியன் சென்ட்ரிக்கா போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் வந்து இந்தியா மேல வந்து ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயம் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. த மெயின் ரீசன் வேற ஒண்ணுமே கிடையாது, இதுதான். இருக்க இருக்க வந்து அமெரிக்காவோட ஆதிக்கம் குறைஞ்சு இந்தியாவோட ஆதிக்கம் மேல போய்கிட்டு இருக்கு. அவரால் பார்க்க முடியல. அண்ட் அமெரிக்காவுக்கு எப்பவுமே அந்த ஈகோ ஜாஸ்தி, நாங்க தான் உலகத்திலேயே பெரிய நாடு அப்படின்னு. ஆனா வெக்கக்கேடு என்னன்னா, இன்னைக்கு நம்ம பின்னாடி கொஞ்சம் ஹிஸ்டரிய ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா, ஏதான ஒரு வாரம் அவங்க ஜெயிச்சிருக்காங்களா காமிங்க, ஏதான ஒரு வாரம் சொல்லுங்க. ஈராக்ல போனாங்க, அடி வாங்க, திரும்பி வந்தாங்க. வியட்நாம்ல ஆரம்பிச்சாங்க, அங்க அவங்க அடிச்சு விரட்டினாங்க. இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க மொத்தத்தையும் விட்டுட்டு. இப்ப அவங்க ஆப்கான்ஸ் எல்லாம் அந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் சின்ன கோடிக்கணக்கான வேல்யூ ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வச்சு இப்ப அவங்க பாகிஸ்தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹிஸ்டரி இதுதான். இது வரைக்கும் எங்கேயும் போய் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனா கதை மட்டும் நல்லா பெருசா பேசுவாங்க. ஓகேயா? சோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இதுதான். இந்தியா பொருளுக்கு வந்துட்டு இப்போ டாக்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண காரணம் என்ன சார்? மெயினான ரீசன் வந்துட்டு ரஷ்யா கூட ஆயில் இம்போர்ட் பண்றதுனால தானா, இல்ல வேற எதுவும் ரீசன்ஸ் இருக்குமா சார்? சி, இப்போ ரஷ்யன் ஆயில பத்தி வந்து நம்ம கொஞ்சம் விவரமா பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு 7 8 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து உலக நாடுகள் எல்லாத்துலயுமே வந்து ஆயில் கிரைசிஸ் ரொம்ப பீக் லெவல் இருந்தது. அதாவது நம்மளோட ஜோ பைடன் இருந்தப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் கிரைசிஸ் ரொம்ப ஹையா இருந்தது. அப்போ வந்து ப்ராசஸ் பண்ணி ஆயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து ஜோ பைடன் என்ன சொன்னாரு, இந்தியா வந்து ரொம்ப அருமையான வேலை செய்யுது, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி அதை பியூரிஃபை பண்ணி நம்மளுக்கெல்லாம் அவங்க அனுப்புறாங்க, ரொம்ப வண்டர்ஃபுல் ஜாப் தேர் டூயிங், யூ கீப் அப் திஸ் குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. யாரு? ஜோ பைடன். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட பிரசிடென்ட். அவர் ஏன் அதை தவிர ஏன் பண்ணார் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து சப்ளை அண்ட் இது
இருக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம கிட்ட குவான்டிட்டி இருக்கணும். நம்ம கிட்ட இல்ல. அமெரிக்கா டிட் நாட் ஹேவ் தி அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் ரிக்வயர்ட் ஆர் கேஸ் ரிக்வயர்ட் டு பி given to the யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்க கிட்ட கிடையாது. ஆனா டைரக்டா ரஷ்யால இருந்து வாங்குறதுக்கும் அவங்களுக்கு இஷ்டம் இல்ல, கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல. அது பண்ணிட்டு இருந்தப்ப கூட அண்டர் கிரவுண்ட் லைன்ஸ் மூலமா இன்னைக்கும் யூரோப்பியன் யூனியன்ல நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து கேஸ் இஸ் பீங் சப்ளைட் பை ரஷ்யா. இன்னைக்கும் டில் திஸ் பாயிண்ட், திஸ் மோமெண்ட் நான் பேசுறேன், இந்த க்ஷணம் வரைக்கும் தே ஆர் சப்ளைங். அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த பீரியட்ல வந்து இந்தியா நிறைய அளவுல க்ரூட வந்து இம்போர்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் அ பிக் சர்வீஸ் இந்தியா வாஸ் டூயிங் டு தி என்டையர் வேர்ல்ட். அதை வந்து இவரு ஜோ பைடன் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. நம்ம இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ, நான் சொல்றதை நீ கேட்கணும். அதாவது இட்ஸ் லைக் அ புள்ளி. அதாவது இந்த தாதாகிரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம அந்த மாதிரி நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ எண்ணெய் வாங்கக்கூடாது. இவங்க வாங்குற எண்ணெயோட நம்ம எண்ணெய் கம்மியா தான் வாங்குறோம் அவங்க கிட்ட. அதை தவிர யுரேனியம் என்ரிச் பண்ணி அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து இவங்க வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. ஏன் அதெல்லாம் நீ நிறுத்த வேண்டியதானே? நீ என்ன எனக்கு சொல்றது? இப்ப எனக்கு என்ன வேணுங்கிறத நான் வாங்கிக்கிறது தான் என்னோட தேசத்தோட சக்தி, என்னோட தேசத்தோட நெசசிட்டி. இப்ப என்னோட நாட்டுக்கு என்ன வேணும் டிசைட் பண்றதுக்கு நீ யாரு அப்படிங்கிறாரு மோடி. அவர் சொல்றது என்ன தப்பு இருக்கு? என்னோட நாட்டுக்கு எது சீப்பா கிடைக்குதோ, இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரஷ்யா ஆயில் வாங்காத நம்மள வந்து தூண்டிக்கிட்டே இருக்காரு, அவ்வளவுக்கு எவ்வளவு ரஷ்யாவுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வாங்க வாங்க முதல்ல வந்து $40 என்னமோ இருந்தது, அதுக்கப்புறம் $30 ஆச்சு, அது திரும்பி வந்து என்னமோ டிஸ்கவுண்ட் கொடுத்து இப்ப இன்னும் கம்மி பண்ணிருக்காங்க. சோ இதனால நமக்கு பெனிஃபிட். அப்படி இருக்கும்போது நம்ம அதை என்னத்துக்கு விட்டு கொடுக்கணும்? இந்த ஆள் சொல்றான்னு இப்ப சரி நான் திடீர்னு சொல்றேன், அவன் என்ன சொல்றான் இருந்தாலும், யூ பை இட் ஃப்ரம் மீ, நீ அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கு. நான் எதுக்குப்பா உங்ககிட்ட இருந்து வாங்கணும்? நீ 50 ரூபாய் ஆயிட்டு தான் 60 ரூபாய்க்கு விற்ப, ஜபர்தஸ்தி உங்ககிட்ட இருந்து நான் வாங்கணுமா? தேவையில்லைங்கிறாரு மோடி. எனக்கு ஈஸியா கிடைக்குது. அண்ட் எனக்கு வந்து அங்கே இருந்து அமெரிக்கால இருந்து நான் என் ஊருக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் அது இதுங்கிறது கஷ்டம். அப்படி ரஷ்யால இருந்து வரது பக்கத்துல தானே. இட் இஸ் ஈஸியர் ஃபார் மீ. ஒய் ஷுட் ஐ இன்வெஸ்ட் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் இன் அ பிசினஸ் விச் ஐ ஃபீல் தட் இஸ் அ லாஸ்? எனக்கு தெரிஞ்சு வந்து கொண்டு போய் நெருப்பிலாகி விடுவேன் நான். சிம்பிள் இல்லையா? தட் இஸ் வாட் இஸ் டெல்லிங். ஆனா இவருக்கு என்ன கடுப்புன்னா, இதனால ரஷ்யாக்கு அவங்களுக்கு தேவையான கரன்சி வருது. ரெண்டு, நம்ம அவங்க கிட்ட ரூபிள்ஸ்லயும் ருப்பியில தான் நம்ம ட்ரேட் பண்றோம். அதுவும் இல்லாம இப்போ பல கண்ட்ரீஸ், 18க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, டாலரோட ஆதிக்கத்தை நம்ம குறைக்கணும், இனிமே நம்ம டீலிங்ஸ் எல்லாமே நம்ம கரன்சில நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு இப்ப புதுசா ஒரு கரன்சி இறக்க போறாங்க. பிரிக்ஸ் கரன்சி ஒன்று வரப்போகுது. அது வந்ததுன்னா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை கண்ட்ரி இருக்கோ எல்லாருமே தே வில் டீல் ஒன்லி இன் தட் பர்டிகுலர் கரன்சி. அப்ப என்ன ஆயிடும்? டாலர் சுவாகா, டாலரோட ஆதிக்கம் காணாம போயிடும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா how many countries are involved in the population involved? 56% பாப்புலேஷன் இப்போ இந்த பக்கம் வருது. அப்ப என்னாச்சு? பாதிக்கு மேல நாடுகள் வந்து உங்களோட பணப்புழக்கத்தை காலி பண்ண போறாங்க. இட் இஸ் கோயிங் டு பி தேர் கரன்சி. இனிமே டாலரோட தாதாகிரி நடக்காது. உன்னோட ஆட்டம் க்ளோஸ். இதனாலதான் அந்த மனுஷனுக்கு கோபம். அண்ட் இந்த கோவத்தை வெளிப்படுறதுக்கு வேற வழி இல்லை. அதனால நான் பாகிஸ்தானை தூண்டி விடுறேன், நான் இவனை பண்றேன் அவனை பண்றேன்னு எல்லாத்துலயுமே இவங்களுக்கு வந்து ஆசைங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட லாபத்தை தான் பாக்குறாங்க. அப்படி இந்தியால மோடிஜி நம்ம லாபத்தை பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ திடீர்னு வந்து சவுதி பிரின்ஸ் வந்து போயிட்டு பாகிஸ்தான் வந்து எங்களோட டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு பின்னாடியும் பெரிய கதை இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ங்கிற நாடு கிட்ட வந்து எந்த விதமான நியூக்ளியர் கேப்பபிலிட்டியும் முதல்ல இருந்தே கிடையாது. அவங்க அன்னில இருந்து இன்னி வரைக்கும் வாய் கிழிய போய் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அந்த QK கான் அந்த டைம்ல இருந்துமே இன்னைக்கும் வரைக்கும் அவங்க கிட்ட திருடின்னு வந்து சைனால இருந்து திருடிட்டு வந்த டெக்னாலஜி வச்சுதான் அவங்க செஞ்சிருக்காங்களே தவிர, அவங்க கிட்ட தே டோன்ட் ஹேவ் த டெக்னாலஜி ஃபார் நியூக்ளியர் வெப்பன். நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த ரைமியார் கான் பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட அதாவது அவங்க கிட்ட என்ன ஒரு ஒரு 2 ஏக்கர் ஏரியா இருக்கும்னு வச்சுங்களேன் கீழே ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டியில கிட்டத்தட்ட 700 பேர் செத்தாங்க அன்னைக்கு. நம்ம பிரம்மோஸ் அவங்க அந்த ஃபெசிலிட்டியை அடிச்சப்போ அதுல அமெரிக்கன் ஆபீசர்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன் நேவல் பீப்புள் வருது, அமெரிக்கன் டாப் என்ன சொல்றது சயின்டிஸ்ட் வருது, எல்லாரும் அங்க இருந்தாங்க. அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வாஸ் ரன் அண்ட் மேனேஜ்ட் பை அந்த 700 பேர் சுவாகா. அவங்க ஃபுல்லா தே ஹவ் கான் வேப்பரைஸ்ட். அவங்க உடம்போட ஒரு துண்டு கூட கிடைக்காது, ஏன்னா எரிஞ்சு சாம்பல் ஆகி போச்சு, பினிஷ்ட். ஓகேங்களா? அந்த கோபமும் வேற. சோ இப்போ அதை என்ன பண்ண போறாங்க? சவுதி அரேபியாக்கு அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் இது எல்லாத்தையுமே வந்து சவுதி அரேபியாவுக்கு மாத்த போறாங்க. இதுதான் கேம் நடக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. பாகிஸ்தானை ஃபுல்லா உரிச்சு உடம்புல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு ஒண்ணுமே நான் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி போய் சவுதி அரேபியா கிட்ட கொடுக்க போறாங்க. இது வந்து பேக் டோர்ல வந்து இதான் நடந்துகிட்டு இருக்கு. நேரடியா வந்து சவுதி பிரின்ஸ் அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து தப்பு. இதெல்லாம் பேக்ரவுண்ட் டாக்ஸ் அமெரிக்கா கூட பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கான்.
அப்படிங்கிறது வேற இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் வழியா வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா உண்மை இதுதான். ஆல்ரெடி பாகிஸ்தான் கிட்ட ஒண்ணும் கிடையாது. இன்னும் சில நாட்கள் எல்லாம் இப்ப வந்து ஆப்கானிஸ்தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா they are coming inside. இவங்க ஊருக்குள்ள வந்து இவங்க எல்லாம் அடிச்சு காலி பண்ண போறாங்க. இந்த பாகிஸ்தான்ங்கிற ஊர் இல்லாம போக போகுது. தனித்தனி ப்ராவின்ஸா பிரிய போகுது. அண்ட் அதோட பாகிஸ்தான்ங்கிற பேச்சு வராது. சிந்து ப்ராவின்ஸ், பலோச் ப்ராவின்ஸ், இப்படின்னு தனித்தனியா தான் பேச்சு வருமே தவிர பாகிஸ்தான் அப்படின்ட்டு இந்த ஒருமிச்சு இருக்கிற பேச்சு இருக்கு பாருங்க, ஒருங்கிணைந்து, there will not be one பாகிஸ்தான், that will all be broken into pieces. இதுதான் நடக்க போகுது.